ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2 நெஸ்ட் பாக்ஸ் பற்றியும் அந்த நெஸ்ட் பாக்ஸில் சிக்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நெஸ்ட் பாக்ஸுங்க. இதில் பாருங்கள், நெஸ்ட் பாக்ஸ் ஃபுல்லாக ரொம்ப ஈரமாக இருக்குது, ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படியே விட்டோம்னா இதில் இருக்கிற 3 ஹெல்த்தியான சிக்குமே ரொம்ப கோல்டெல்லாம் ப்ராப்ளம் ஆகி நமக்கு ஃபெதர்ஸில் பிரச்சனைலாம் வந்துருங்க. இப்போ பாருங்கள், கையில் நான் எடுத்திருக்கேன் ஒரு சிக்கை. அது ஆப்லைன் ப்ளூ ஆப்லைன் ஃபிஷருங்க. இது பாருங்கள், கையில் எடுத்தோடனே நமக்கு சூடாக இருக்குதுங்க. 3 சிக்குமே நம்ம கையில் எடுக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும். அது எதனால்னா, நெஸ்ட் ஈரமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சிக்ஸினுடைய பாடிலாம் சூடாகிடும். அது மாதிரி சூடாகும்போது அதனுடைய எனர்ஜியில் ரொம்ப லாஸ் ஆகும். அப்புறம் அதனுடைய வளர்ச்சியில் நிறையா பிரச்சனைகள் வரும். அதனால் நம்ம எப்பயுமே நெஸ்ட் இன்ஸ்பெக்ஷனுங்கிறது ரெகுலராக பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாங்க. இப்போ நெஸ்டிங் மெட்டீரியலில் நம்ம எப்பயுமே சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தான் எடுத்து நம்ம உள்ளே போடுவோங்க. லாஸ்ட் டைம் இதுக்கு பண்ணாதால் நெஸ்ட் இப்போ ஈரமாகவே இருக்குது. இப்போ நம்ம அதனால் அந்த சானிடைஸ் பண்ண அந்த நெஸ்டிங் மெட்டீரியலில் மறுபடியும் உள்ளே ரீஃபில் பண்ணிடுவோங்க. டீப் க்ளீனாகவும் ட்ரையாகவும் ரீசெட் பண்ணி ஃப்ரெஷ் பெட்டிங் போட்டால் தாங்க பேர்ட்ஸ் ரொம்ப சிக்ஸ் நல்லா இன்னுமே ஹெல்த்தியாக சீக்கிரம் க்ரோ ஆகி வெளியே வரும். ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கணுங்க. சில நேரங்களில் காத்தோட்டம் இல்லைனாலும் நெஸ்ட் பாக்ஸ் ஈரமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, வெட்டாக மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணுங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 க்ரீமினோ சிக்ஸ் இருக்குங்க. சாஃப்ட் பேஸ்டல் லுக்லேயும் நல்லா ஹெல்த்தியாக ஆக்டிவாகவும் இருக்குது. அப்டேட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லாவும் வளர்ந்துருக்குதுங்க. இங்கே பாருங்கள், சிக்ஸுக்கு 25 நாள் ஆச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 3 சிக்குமே ஒரே அளவு இருக்குது பாருங்கள். இந்த 2 சிக்குமே ஒரு பேரண்ட்டினுடைய இது. அது நான்ரிங்கு. இந்த சிக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ ஆப்லைனுங்க. இது அதனுடைய சிக்குங்க. கொஞ்சம் ஒரு கோபால்ட் கலரில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும். பட் ஆனால் ஃபெதர் கண்டிஷன் ஆகட்டும், அதனுடைய அந்த பின் ஃபெதர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லாவே வந்திருக்குங்க. அடுத்து இன்னொரு நெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பர்ப்ளூஸ் இருக்குங்க. அந்த நெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சதால் ஃபஸ்ட்டு போடும்போது பெட்டிங் சானிடைஸ் பண்ணி போட்டதால் இப்போ குட்டிங்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பர்பிள் ஃபிஷஸ் நல்ல மார்க்கிங்கோடையும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் வந்திருக்குங்க. இந்த நெஸ்டிங்கும் பார்த்திங்கன்னா இந்த நெஸ்ட் பாக்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குங்க. எப்பயுமே நெஸ்ட் பாக்ஸை 5 7 நாளைக்கு ஒரு முறை நம்ம மானிட்டர் பண்ணிடணும். சிக்கு க்ளீனாக இல்லைன்னா க்ளீன் பண்ணிடணுங்க. ட்ரையாக தான் இருக்கும் நெஸ்ட் பாக்ஸு. அப்புறம் வேஸ்ட்டு ஸ்பாயிலான பெட்டிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணுங்க. அப்புறம் சிக்ஸினுடைய ஹெல்த்து, அதோட ஆக்டிவிட்டி, ஃபெதர் க்ரோத் எல்லாத்தையும் பார்க்கணும். ரொம்பவுமே டூ மச்சாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. அப்புறம் ஏதாச்சும் ரொம்ப ஃபங்கஸ் இருந்துச்சுன்னா சானிடைஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்க. இன்றைக்கி நம்ம என்ன அந்தளவுக்கு கேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பேர்ட்ஸ் நாளைக்கு நமக்கு கிடைக்குங்க. நெஸ்ட் பாக்ஸ் செக் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காலைல 7 to 9ங்க, ஈவினிங் 5 to 7ங்க. க்ளீனான நெஸ்ட் இருந்துச்சுன்னா ஹெல்த்தியான சிக்கும் ப்ரீடரும் நமக்கு நல்ல ப்ரீடராகவும் கிடைக்குங்க. இப்போ லவ் அண்ட் கேர் க்ளீனஸ் எப்பயுமே பர்ஃபெக்ட் ப்ரீடிங்க்கு ரொம்ப முக்கியங்க. ஸ்மால் கேர் நம்ம இன்றைக்கி பண்ணோம்னா நாளைக்கு ஒரு பெரிய ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிக்ஸை இப்போ உள்ளே விட்டுலாங்க. நெக்ஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி நல்லா ஹெல்த்தியான குஞ்சு எடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.